ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விஜயன் பேசுகிறேன். நம்ம விஜயன் டெக்னாலஜி சார்பாக உங்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். சாரி ஃபார் டிலே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில், ஒரு அட்ராக்டிவான தம்ப்நெயிலை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தம்ப்நெயில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஒரு படி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தான் நீங்கள் உங்களோட சேனலை டெவலப் பண்ணணும். ஸோ உங்களோட தம்ப்நெயில் எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட சேனல் growth வந்து செமையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளிக் டு ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப்பில், ஸோ உங்களுக்கு சர்ச் பண்ணோன்னா நிறைய லிஸ்ட் அவுட் ஆகும், நிறைய வீடியோஸ் லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த வீடியோவில் நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகி கிளிக் பண்ணுவீங்க. உள்ள கண்டென்ட்டே நல்லா இல்லைனாலும் சரி, ஆனால் உங்களோட தம்ப்நெயிலோட இம்ப்ரெஷனை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ணி உள்ளே போவீங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி உங்களோட வீடியோ சர்ச் லிஸ்ட்டில் வரும்போது உங்கள் வீடியோவை கிளிக் பண்ண வைக்கிறதுக்கு உங்களோட தம்ப்நெயில் சூப்பராக இருக்கும். அந்த தம்ப்நெயிலை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நல்லா உங்களுக்கும் புரியும், ஈஸியாகவும் இருக்கும். சரி வாங்க, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூப்பர் டூப்பரான அட்ராக்டிவ் தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த சிம்பிளான தம்ப்நெயிலை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் போட்டிருக்கிற தம்ப்நெயில் என்னோட வீடியோவில் போட்டதெல்லாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேலை செய்கிற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த தம்ப்நெயில்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த தம்ப்நெயில்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோட்டோஷாப்பில் போய்க்கிறேன். ஃபோட்டோஷாப் கண்டிப்பாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு பிளைன் பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டிங்கனாலே போதும். பட் நான் அந்த மாதிரி எடுக்கல. ஸோ நான் எடுத்து வச்சிருக்கிற ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு இந்த இது சூட் ஆகாது அப்படின்றதுனால நான் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் பிளைன் பேக்ரவுண்டில் ஒரு டார்க் ஆர் ஒயிட் பேக்ரவுண்டில் எடுத்துருந்தீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், யூடியூப் தம்ப்நெயிலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1920x1080 அப்படின்றது தான். 1920x1080 பிக்சல் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு உண்டான தம்ப்நெயில் சைஸ். சில பேர் 1920x720 கூட போடுவாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியும் போடலாம். ஸோ நான் கிரியேட் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட், அதாவது ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் வந்துடும். ஸோ இப்போ நான் என்னோடய ஃபோட்டோஸில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்ன மட்டும் நான் வந்து இந்த பென் டூல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பென் டூலை யூஸ் பண்ணி நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து என்னை கட் பண்ணி எடுத்து அங்கே எடுத்து போய் போட போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் இருக்குது, அதை நான் இப்படி பண்ணலாம். பட் அது அந்தளவுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக வருமானா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் பென் டூலே யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பென் டூலே யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட், இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுவே போதும் நமக்கு. இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். குயிக் செலெக்ஷன் டூலில் போயிட்டு நான் வந்து ப்ளஸ் இருக்கும், ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டா மைனஸ் ஆகிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக இங்கெல்லாம் ஓரளவுக்கு ஓகே. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்படியும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு பென் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் எடுக்கும்போதே கரெக்டாக எடுத்துட்டீங்க, பேக்ரவுண்ட் வந்து டார்க் பேக்ரவுண்ட் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இல்லை லைட் பேக்ரவுண்ட், அதாவது பிளைன் பேக்ரவுண்டை வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம். ஸோ இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கூகுள் பண்ணி நீங்கள் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கிரே பேக்ரவுண்ட் ஹெச்டி அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் கிடைக்கும், கிரே இமேஜஸ். ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் பெயிண்ட்லேயே கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த இமேஜை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து ஓப்பன் இமேஜ் நியூ டேப்னு கொடுக்குறேன். ஸோ இது இந்த மாதிரி வந்துருச்சு. இது வந்து கிஃப்ட் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது நமக்கு தேவைப்படாது, நமக்கு ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் வேணும். ஸோ நான் டூல்ஸில் போயிட்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கொடுத்துட்றேன். டைப் வந்து பார்த்தீங்கன்னா எனி டைப்லேயே இருக்கட்டும். ஸோ லார்ஜில் போயிட்டு நமக்கு இந்த பேக்ரவுண்ட் எடுத்து பார்ப்போம். ஸோ ஓப்பன் இன் நியூ இமேஜ், இது வந்து ஜிஐஎஃப் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இதை நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து WVP அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் சேவ் ஆகும். நான் டவுன்லோடில் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். வெப் பிக்சர் டு ஜேபிஜி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நான் அதில் போய்ட்டு செலக்ட் ஃபைலில் கொடுத்து டவுன்லோட்ஸில் போயிட்டு அந்த இதை சூஸ் பண்ணி கன்வெர்ட் டு ஜேபிஜி. ஸோ கன்வெர்ட் கொடுத்துட்றேன். ஸோ நமக்கு ஜேபிஜி ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே கொடுத்து டவுன்லோட் கொடுத்து பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டுறேன்.
ஓகே, ஸோ இப்போ நான் ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு இது வந்து அடிஷ்னல் தான், நீங்கள் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. நான் வந்து பேக்ரவுண்டுக்காக நான் இதை வந்து பண்ணுறேன். ஓப்பன் கொடுத்து டவுன்லோட்ஸில் போயிட்டு பேக்ரவுண்ட் இமேஜை கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ட்ராக் பண்ணுறேன். கன்வெர்ட் டு நார்மல் லேயர் அப்படியே ட்ராக் பண்ணி இந்த ஒயிட் பேக்ரவுண்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன். எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னா கண்ட்ரோல் T கொடுத்து ஆல்ட் கீயை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சைஸ் வந்து பக்காவாக செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை கொடுத்துக்கலாம். எனக்கு இது இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும். ஸோ அதனால் நான் வந்து எக்ஸ்போசரை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஜஸ்ட் என்னோட இதுக்காக நான் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இமேஜ் தேவையில்லை. இப்போ நான் என்ன ட்ராக் பண்ணி அப்படியே இழுத்துட்டு வந்து இங்கே போட்டுறேன். ரைட், ஸோ இப்போ பார்க்குறதுக்கு ஆக்வர்டாக இருக்குது இல்லையா? ஸோ கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் T கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நான் வந்து ஆல்ட் கீயை பிடிச்சி அப்படியே சைஸை இழுத்து விட்ருவேன். இப்போ எனக்கு வேணுங்கிற சைஸ் கிடைச்சா போதுமானது. ஓகே, ஸோ எனக்கு இந்த சைஸ் போதும். ஏன்னா என்னோடது கண்டென்ட் வந்து நான் இது கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது பேக்ரவுண்டு வந்து நீங்கள் ஒயிட்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ நான் வந்து அவுட்டர் லைன் வந்து கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். ஏன்னா என்னோடது நான் கிரெயின்ஸ்லாம் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டார்க் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே கொடுத்துரும். ஸோ எனக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது இருக்கட்டும், ஏன்னா எனக்கு தேவைப்படுது. என்னோட பிக்சர் வந்து நான் வந்து பேக்ரவுண்டை வந்து கட் பண்ணி எடுத்ததுனால கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி புள்ளியாக தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தெரியும், அது அசிங்கமாக இருக்குன்றதுனால நான் வந்து இந்த அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் டேரெக்டாக எடுக்கும்போது இந்த பிரச்சனை இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைலை சேவஸ் கொடுத்து என்னோடய சிஸ்டமில் நான் ஜேபிஜி ஃபார்மெட்டில் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். தம்ப்நெயில் ரா ஃபைல் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ். எனக்கு இனிமேல் ஃபோட்டோஷாப் தேவைப்படாது. மினிமைஸ், இது தேவையில்லை. இப்போ நம்ம வந்து canva.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி இதில் வந்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களோட ஜிமெயில் வச்சு கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இந்த இதில் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். ஸோ இதுதான் 1280x720 பிக்சல் அப்படின்றது வரும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஏகப்பட்ட டெம்ப்ளேட் அவனே கொடுத்துருப்பான். நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இல்லை மேனுவலாக நீங்கள் க்ரியேட் பண்ணி போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் மேனுவலாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல இந்த சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை நான் தூக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா அப்லோட்ஸில் போய்ட்டு நான் என்னோடய ஃபோட்டோவை வந்து அப்லோட் மீடியாவில் போய்ட்டு என்னோடய ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம போட்டோம் இல்லையா? இதை தூக்கிட்டு வந்து அப்லோட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ இந்த ஃபோட்டோவை நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ட்ராக் பண்ணி இப்படி வச்சிடலாம். ஸோ இது நீங்கள் இன்னும் கூட பெருசாகிறதுக்குள்ள தான் ஆக்கிக்கலாம். பொசிஷனை பேக்வேர்ட் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா பேக்வேர்டில் தான் இருக்குது ஆல்ரெடி. நீங்கள் போய்ட்டு உங்களோட டைட்டில் என்னவோ அதை நீங்கள் கொடுத்து அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நிறைய டெம்ப்ளேட் இருக்குது. பட் நம்ம வந்து அப்படி பண்ண போகிறதில்ல. ஸோ அகைன் நான் ஹோமில் போய்ட்டு யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்ற நான் சர்ச் பண்ணுறேன். கிரியேட் பிளாங்க் யூடியூப் தம்ப்நெயில் சூஸ் பண்ணி நான் வந்து பிளாங்காக ஒரு யூடியூப் தம்ப்நெயில் கொண்டு வரேன். இப்போ நான் அப்லோட் பண்ண அந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபோட்டோவை இதை நான் செக் பண்ணிவிட்டு இதுக்கு ஈக்குவலாக நான் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபைல்ஸ் அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி. ரைட், ஸோ இப்போ நம்மளோட பிக்சரை இங்கே செட் பண்ணிட்டோம். ஸோ என்னோட சேனல் இன்னொரு சேனலுக்கு வந்து இந்த தம்ப்நெயிலை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ வந்து நான் இந்த சேனலுக்காக போடுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து நான் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெட்டிங் டெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ஆல்ட்டை பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணோன்னா இன்னொன்று வந்துடும் யூடியூப் thumbnail. ஸோ இதில் நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணணுன்னா இங்கே போய் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ நமக்கு வேணுங்கிற ஃபாண்ட்டு நீங்கள் ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இட்டாலிக் யூஸ் பண்ணிப்பேன் எல்லாத்துலேயுமே. ஓகே, ஸோ இது இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து 70 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 70 சைஸ் வந்து நான் எல்லாத்துக்கும் 70 வச்சுக்கிறேன். ரைட், ஸோ ஹவு டு மேக் ஈஸி யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்றத நம்ம போட்டுட்டோம்.
இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எலமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த எலமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு பிடிச்ச கலர் என்னவோ அந்த கலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்கான கலர் கொண்டு போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸோ இந்த ஈஸி அப்படின்றதைக்கும் கரெக்டாக நான் வந்து மேட்ச் பண்ணி ரைட், அதுக்கு வந்து நான் பிளாக் கலர் கொடுத்துட்றேன். பிளாக் ஆர் ஒயிட். உங்களுக்கு ஒயிட் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து பிளாக்கில் மாற்றணும். ஸோ ஐ எம் கோயிங் வித் பிளாக். ரைட். ஸோ அகைன் ஆல்ட்டை பிடிச்சி அந்த இதை நம்ம அப்படியே ஸோ அகைன் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இது மறுபடியும் வந்துடும். ஸோ இதை யூடியூப் மேலே வச்சுட்டு பொசிஷனை பேக்வேர்ட் போட்டிங்கன்னா யூடியூப் பின்னாடி போயிடும். அப்படியே நம்ம யூடியூப் பின்னாடி இழுத்து விட்டுடலாம். ரைட். ஸோ அகைன் காப்பி வி கொடுத்தீங்கன்னா மேலே வந்துடும். மறுபடியும் தம்ப்நெயிலுக்கு நேராக கொண்டு வந்துட்டு பொசிஷனை பேக்வேர்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து இப்படி கொண்டு போய்க்கலாம். ரைட். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த யூடியூப் அப்படின்றத மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் வந்து நான் வந்து யூடியூபுக்கு மட்டும் கலர் வந்து ரெட்டு கொடுத்துக்கிறேன். இங்கே ரெட் கலர் இங்கே இருக்குது. ஓகே, ரெட். தட்ஸ் இட். ஸோ ஈஸி யூடியூப் தம்ப்நெயில். ஓகே, ஸோ தம்ப்நெயில் கரெக்டாக இருக்கா? ஓகே, ரைட். இப்போ இது ஒரு மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம். ஏன்னா அது ரொம்ப மொட்டையாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சில என்னோடய ஃபோட்டோஸை நான் அகைன் என்னோடய ஃபோட்டோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபோட்டோ. ஸோ ஜஸ்ட் ஒரு தம்ப்நெயிலை வந்து ஈஸியாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு வேலை தான். ஸோ அகைன் நான் இதை கிளிக் பண்ணி சின்னதாக்கிக்கிறேன் ஃபோட்டோவை. ரொம்ப பெருசாக வேணாம். இங்கே வச்சு நம்ம கொஞ்சம் அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணிப்போம். ரைட். ஸோ அதே மாதிரி இந்த ஃபோட்டோவையும் கிளிக் பண்ணி, இது எல்லாமே என்னோடய இன்னொரு சேனலோட தம்ப்நெயில்ஸ். ஓகே, ஸோ போட்டுட்டு இப்போ நான் வந்து எலமெண்ட்டில் போகிறேன். எலமெண்ட்டில் போயிட்டு ஆல் எலமெண்ட் சூஸ் பண்ணுறேன். இந்த ரெக்டாங்கிள் ரிமூவ் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் அண்ட் ஷேப்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். இந்த லைன்ஸ் அண்ட் ஷேப்ஸில் போய்ட்டு நான் ஆல் கொடுக்குறேன். இதில் வந்து நமக்கு வேணுங்க, அதாவது கட்டி தொங்க விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ ஆலில் போயிட்டு ஓகே, ஸோ இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், லைன்ஸ் அப்படின்னு போடுறேன். சர்ச் பண்ணுவோம். லைன்ஸ். ஓகே, ஸோ இந்த லைன்ஸில் வந்து பார்த்தோன்னா நமக்கு நிறையா கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சூஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணுவோம். ட்ராக் பண்ணிவிட்டு கலரை வந்து நான் வந்து இதுக்கு ஒயிட் கொடுத்துட்றேன். கொஞ்சம் அப்படியே சின்னதாக்கிக்கலாம். சின்னதாக்கிக்கிட்டு இங்கே இப்படி வைப்போம். வச்சுட்டு பொசிஷனை பேக்வேர்டில் போட்டுருவோம். ஸோ அது கட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்கும். ரைட். ஸோ இன்னும் கொஞ்சம் அதை வந்து ரொட்டேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொன்று காப்பி வி கொடுப்போம். இன்னொன்று கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அகைன் அதையும் ரொட்டேட் பண்ணி சென்டர் பண்ணுவோம். ஃப்ளிப் கொடுத்துக்கலாம். சூஸ் பண்ணி பொசிஷன் பேக்வேர்டில் போட்டு இதுக்கு கலர் அகைன் ஒயிட் கலர் கொடுப்போம். அகைன் ஒன் மோர், கொஞ்சம் பெருசாகவே எடுத்துருக்கிறேன் இந்த வாட்டி. பொசிஷன் பேக்வேர்ட்ஸ் அண்ட் கலர் ஒயிட். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பரான கட்டி தொங்க விட்ட மாதிரி அழகாக சூப்பரான நம்ம வந்து தம்ப்நெயில்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஈஸி யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்றத நம்ம சூப்பராக போட்டிருக்கோம். இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுனால தமிழ்னு போட்டுக்கிறேன் நான், இன் தமிழ். ரைட். ஸோ அதை வந்து கீழே வந்து சின்னதாக நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒரு அரவுண்ட் ஒரு 40
இதுக்கு கலர் வந்து நான் எல்லோ கொடுத்துட்றேன். ஸோ கொஞ்சம் டார்க்காக தெரியும் உங்களுக்கு, ரைட்? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்னோடய ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எடிட் இமேஜ் கொடுக்குறேன். ஸோ எடிட் இமேஜில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரைட்னஸ், ஃபில்டர்ஸ், கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். ஸோ நம்ம இது வேணுங்கிறத அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். பட் சில இதெல்லாம் ப்ரோ இருக்கும். ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டார்க்னஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சேச்சுரேஷன் அது வந்து ரொம்ப 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 கலர்ஃபுல்லாக காமிக்கும் உங்களுக்கு. நீங்கள் கம்மி பண்ணுறத விட அதிகம் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கலராக இருக்கும். இல்லை ஃபில்டர் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபில்டர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஃபில்டர் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுவே போதுமானது. இதுவே வந்து அழகாக இருக்கும் உங்களோட தம்ப்நெயிலை வந்து பார்க்குறதுக்கு, ரைட்? ஓகே. ஸோ இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக உங்களோட சேனலுக்கும் சிம்பிளாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களோட ஐடியாஸை நீங்கள் இதில் பண்ணிங்க அப்படின்னா பக்காவாக உங்களுக்கும் சூப்பரான ஒரு தம்ப்நெயில் ரெடி ஆகிடும். ஓகே. ஸோ இதை நான் வந்து டவுன்லோட் அஸ் ஜேபிஜி ஃபார்மேட், இமேஜ் டைப் பை டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும் அண்ட் டவுன்லோட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். என்னோடய லொக்கேஷனில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், ரைட்? ஸோ இப்போ வந்து நான் வந்து சேவ் பண்ணிவிட்டேன். டவுன்லோட் பண்ணதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆசம் இல்லையா? சூப்பரான ஒரு ஈஸியான தம்ப்நெயில் ரெடி ஆகிடுச்சு உங்களோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் போட போகிற வீடியோஸ்க்கு, ரைட்? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக நீங்களும் உங்களோட சேனலுக்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற எந்த நோட்டிஃபிகேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.